வணக்கம் சிஎம் சார், விஜய் சார். என்ன இருந்தாலும் பதவிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. நீங்கள் இப்போ 1000 ரூபாய் அனுப்பியிருக்கீங்க, மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஆட்சியில் உட்காந்து நீங்கள் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு 3 மந்த்ஸ் ஆயிரும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மெதுவாக கூட 1000 ரூபாய் அனுப்பியிருக்கலாம். ஏன்னா எங்கள் இல்லை முன்னாள் சிஎம்ஏ என்ன செஞ்சுருக்காரு, 2-3 வருஷம் கழித்து தான் அந்த 1000 ருபீஸ் அனுப்புனார். நீங்கள் அதே மாதிரி ஆட்சியில் உட்காந்து எது எப்படி இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு மெதுவாகவே நீங்கள் 1000 ரூபா அனுப்பியிருக்கலாம். எவ்வளோ அவசரமாக அனுப்பினாலும் மக்கள் முதுகில் குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ செஞ்சாலும் சரி, சொந்தக்காரவங்க மாதிரி அவங்களாம் டக்கு டக்குன்னு முதுகில் குத்திட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அனுப்பியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா பாருங்கள், பார்த்துட்டு சிஎம் கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு சோகமாக இருக்கீங்க, ஸ்மைல் பண்ணுங்கள். சகஜம் தான், தோல்வி வெற்றி எல்லாமே சகஜம்தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த முதல்ல அந்த இலவசம்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து மெதுவாகவே பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. 5 வருஷம் இருக்குது. கஜானாவில் என்ன இருக்குது, யாருக்கு ஃபஸ்ட்டு செய்யணும் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் முதல்ல நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு 2 விஷயம் மக்களுக்கு செய்யணும். மக்களுக்குள்ள விவசாயிகளுக்கு செய்யணும். அதாவது தஞ்சாவூரில் குடோன் கட்டி கொடுத்துருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெல்லெல்லாம் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு கிடக்குது. அது எந்த ஆட்சியில் வந்தாலும் நெல் குடன் கட்டவே இல்லை, நீங்கள் கட்டிடுங்க. அடுத்தது ஊட்டியில் ஒரு டேம் கட்டிடுங்க, அணை. அந்த தண்ணியெல்லாம் அதை இது பண்ணுறது, அதுதான் டேமுன்னு நினைக்கிறேன். அதை தயவு செஞ்சு கட்டிடுங்க. உங்களை வாழ்நாள் முழுவதும் இந்த 2ஐயும் கட்டிட்டுனா மக்கள் மனதில் நீங்காத இடம் பெறுவீங்க. அதாவது விவசாயிகள் மனதில் நீங்காத இடத்தை பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.